அடுத்ததாக வாங்க நண்பா விவாதிக்கலாம் குடும்பத்தின் புயல், கவை புயல் மிஸ்டர் சலீம் பாஷா அவர்கள். வெல்கம் மிஸ்டர் சலீம் பாஷா, வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு வருகை தந்திருக்கும் இக்குடும்பத்தின் பேச்சாளர் பெருமக்கள், அன்பு விருந்தினர்கள், சிறப்பு பேச்சாளர்கள், எங்களது மூத்த சகோதரர் அப்துல் ஹை அவர்களுக்கும், யதார்த்த பேச்சாளர் புல்லட் ஜாகிர் அவர்களுக்கும், சிறந்த சிந்தனை பேச்சாளர் அப்துல் ரஷீத் அவர்களுக்கும், அல்லாஹ்வின் பயம் இருக்கட்டும் உதவி குழுமத்தின் தலைவர் ஜாவதீன் அவர்களுக்கும் எனது வாழ்த்தையும் வரவேற்பையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இவ்வுரை ஆரம்பிக்கின்றேன். வாங்க நண்பா விவாதிக்கலாம் குழுமத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். இதில் என்னுடைய சிறிய ஒரு கவிதை உங்களுக்கு படித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். இன்று இதயம் இனிமை கொண்டது, புதிய வரவுகளின் தன்மை, தனிமை, பெருமை கொண்டது. அளவிலா நட்பு மலர்களின் வாழ்த்து வரவுகள் இதய கவலைகளின் எடைகளை இருந்த இடம் தெரியாமல் வியந்து போக செய்துவிட்டது. திறமைகளை பட்டை தீட்டிய திறமை நிறைந்த பேச்சாளர்கள் இந்த அவையில் என்னை நான் இணைத்துக் கொண்டதில் பெருமைப்படுகிறேன். அன்புகளை பயிரிடும் பண்பின் தோழர்கள் வாழ்த்தும் வார்த்தைகளுக்கு நம் இதயமே முகவரி. உச்சரிக்கும் உதடுகளில் உயிரின் துடிப்புகள் எச்சரிக்கை பிரதிநிதியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மூலமாக அன்பின் வரவுகளாக நலம் தந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிக அல்ல. இளவேநீர் காலத்து இறக்குமதியாக நீங்கள் பயிரிட்டு அறுவடை செய்து தந்த வாழ்த்துக்கள் எங்களை பிரமிக்க வைக்கிறது. காலங்கள் உருண்டு செல்வதை போல, மழைகள் பெய்து செல்வதை போல, கடல்கள் ஆர்ப்பரிப்பதை போல, இவையெல்லாம் தொடர் கதைகள் என்று சொன்னாலும் கூட நமது நட்பு சொந்தங்கள் தொடர வேண்டும் என்றும் இனிமையாக நாம் பல தேசங்களில் சிதறி இருந்தாலும் இக்குழுமத்தின் வாயிலாக அந்நிய தேசத்தின் வழியாக நாம் குழுமிய இச்சந்திப்பை தான் ஒன்று கூடல் என்று தலைப்பிட்டு இன்று நாம் சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவின் வாயிலாக என்றால் அதுக்கு நிகர் எதுவுமில்லை என்று தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீண்டதொரு உழைப்பிற்கு பின்னே ஒரு மகத்தான சாதனை இருக்குது என்று சொல்வார்கள். அதன் பிரதிபலனாக இந்த குழுமத்தில் வாங்க நண்பா விவாதிக்கலாம் என்ற இந்த குழுமத்தில் நமது பேச்சாளர் பெருமக்களின் வாயிலாக கிடைத்த நட்புகளின் வழியாக கிடைத்த உதவிகளை வைத்தியன்பி உதவி குழுமம் என்று ஆரம்பித்து பல பேருக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். என்றால் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் இந்த கோயிலில் வாட்ஸ்அப் குழுமத்தை கூட்டி வைத்துக் கொண்டு கூத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் கேள்வி கேட்டார்கள். அவர்களுக்கு பதிலடியாக எழுத்து கொடுத்த முதல் நண்பர் புல்லட் ஜாகிர், யதார்த்த பேச்சாளர். அவர் இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் எட்டி இருந்து எங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டே ஆனால் விட்டுக் கொடுக்கவில்லை என்றுதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறோம். நரம்பு மண்டலத்தில் எகிரும் மகிழ்ச்சியின் ரத்த வெள்ளோட்டம் நண்பர்களின் மன்றத்தில் என்றுமே நினைக்கட்டும். நிகழ்ச்சியின் கொண்டாட்டம் இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும்